ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறேன். பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, பிரிஞ்சலை, அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 சேர்த்து வதக்கி விட்டுட்டு 3 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்குனதும் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வதக்கும் போதே அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கி விட்டுருக்கேன். 2 தக்காளி பழத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு 500 கிராம் அளவுக்கு சிக்கனை சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்குனதும் இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இது கூட மல்லித்தூள் 2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, மிளகுத்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள் எல்லாம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுட்டு எடுத்தோன்னா ரொம்பவே சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். கடைசியாக நறுக்கின மல்லித்தலையை தூவிட்டு சர்வ் பண்ணிக்க வேண்டியதாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.